Hey guys, this is Technocrap. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Django-ஓட இன்ஸ்டாலேஷன் பத்தி பார்க்க போறோம். சோ Django-ஓட இன்ஸ்டாலேஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி Django அப்படினா என்னன்னு பார்ப்போம். சோ Django அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a web framework. ஓகேவா? frameworkனா என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a basic structure. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க டெவலப் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் framework-ஆ கொடுத்துருவாங்க. சோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க டெவலப் பண்ணனும், காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணனும்னா இந்த framework வச்சிட்டு ஸ்கிராப்ல இருந்து டெவலப் பண்ணாம டைரக்டா இந்த ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி ஈஸியாவே இந்த காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷனை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். சோ இதுதான் ஃப்ரேம்வொர்க். சோ வெப் ஃப்ரேம்வொர்க்னா என்ன பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸை ஃப்ரேம்வொர்க்கா கொடுத்துட்டாங்க. சோ அதை வச்சு நீங்க வந்து வெப்சைட் டெவலப் பண்ண போறீங்க. இந்த Django ஃப்ரேம்வொர்க் பாத்தீங்கன்னா இது வந்து பைத்தான் வச்சு தான் நீங்க டெவலப் பண்ண முடியும். சோ பைத்தான் வச்சு தான் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லும் போது உங்களுக்கு பைத்தானோட ஐடியும் கண்டிப்பா தேவை அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் வந்து எங்க பைத்தான் பிளேலிஸ்ட்லயே கொடுத்திருக்கோம். நீங்க அதை மிஸ் பண்ணினாலும் பரவாயில்ல, நாங்க இந்த வீடியோலயே காமிச்சிருக்கோம். சோ ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும். add python 3.7.3 to path அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சோ அப்படி செக் பண்றதுனால நீங்க இன்ஸ்டால் பண்ற பைத்தான் ஹோல் சிஸ்டம்க்கு இன்ஸ்டால் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்தே உங்களோட பைத்தான் ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே गाइस, இவ்வளவு நம்ம Django-னா என்னன்னு பார்த்தோம். சோ இந்த Django-ஓட இன்ஸ்டாலேஷனை பத்தி இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே गाइस, முதல்ல ஒரு browser ஓபன் பண்ணி python download அப்படினு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணே போய் பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியல் வெப்சைட்ல இருக்கும். சோ அதுல டவுன்லோட் python 3.7.3 அப்படினு ஒன்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இதே வந்து விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கு இருக்கு. சோ உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஏதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒன்னு டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ டவுன்லோட் பண்ணதை ஓபன் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா add python 3.7 to path அப்படினு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அதை செக் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஸோ இப்படி செக் பண்ணுறதுனால என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பைத்தான் வந்து ஹோல் சிஸ்டம்க்கு இன்ஸ்டால் ஆகுது. அதாவது உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து கூட உங்களோட பைத்தானை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பைத்தான் செட்டப் முடிஞ்சிருச்சு गाइस. இப்போ வந்து நார்மலாக இதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பைத்தான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம Django இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்டா முதல்ல பைத்தான் வந்து ஒழுங்கா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். பைத்தானோட வெர்ஷன் என்ன அப்படிங்கறத பத்தி இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் --- வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்தேன். பைத்தான் 3.7.3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ PIP ஸ்பேஸ் --- வெர்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த PIP அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டாலர் மாதிரி, ஒரு பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டாலர்னு சொல்லலாம். ஸோ என்ன ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னாலும் இந்த PIP யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இந்த வெர்ஷனோட பார்த்தீங்கன்னா PIP 19.1.1 என்னோட லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டடாகவே இருக்கு. உங்களோட ஓல்டர் வெர்ஷனாக இருந்துச்சுனாலும் அதை ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணுறதுக்கான கமெண்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ Django வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் ஆப்வியஸ்லி, பட் எப்படி ஒரு இதுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஸோ Django -admin வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Django -admin இஸ் நாட் ரெகக்னைஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வந்து இப்போ Django வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படிங்கிறது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த Django இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த Django நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மொத்த சிஸ்டம்க்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்கள் மொத்த சிஸ்டமையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மொத்த சிஸ்டமே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வர்ச்சுவல் ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணணும்னா PIP 3 ஸ்பேஸ் இன்ஸ்டால் virtual env wrapper -win அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இந்த -winங்கிறது என்னோட விண்டோஸ் அப்படிங்கறனால நான் -win கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். மறக்காம இன்டர்நெட் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு ராப்பர் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு என்விரான்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்காக MKVIRTUAL அதாவது மேக் virtual env அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த மேக் virtual envங்கிறத டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல virtual environment நீங்க என்ன கிரியேட் பண்ண போறீங்களோ அதோட நேம் ஒன்று கொடுக்கணும். நான் என்னோடது ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு டைரக்டரி இல்லாதனால அப்படியே ஒன்று கிரியேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குன்னு ஒரு virtual environment வந்து ஒன்று கிரியேட் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட virtual environment வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல காட்டுறேன். அதாவது நான் ஒர்க் அப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணல, அந்த என்விரான்மெண்ட்ல தான் இப்போ இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன ஒரு சேஞ்சஸோ ஏதோ ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் எனக்கு அந்த சேஞ்சஸ் ஹோல் சிஸ்டம்க்கு இருக்காது. இப்போ இந்த என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் சில யூசர்ஸ்ல உங்களோட யூசர்ல போயிட்டு ENVS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட என்விரான்மெண்ட் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ நம்ம Django-ஓட இன்ஸ்டாலேஷன்
பார்க்கலாம். இந்த ஜாங்கோட இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஜாங்கோ அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ஜாங்கோ வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஜாங்கோ வந்து இந்த ஒர்க் அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் இது இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இது ஹோல் சிஸ்டமே அஃபெக்ட் பண்ணாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணாமலையும் பண்ணலாம், பட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் அந்த என்விரான்மெண்ட்குள்ளே தான் இருக்குமே தவிர ஹோல் சிஸ்டம்க்கு எஃபெக்ட் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாங்கோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத முதல்ல இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். Django -admin - version அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ 2.2.1 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதுதான் ஜாங்கோட வெர்ஷன், இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷனும் கூட. இப்போ நீங்கள் வேற ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இதே கமெண்ட்டை படிங்க, Django -admin - version அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா Django -admin is not recognized திரும்ப வருது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணது வெறும் ஒர்க் அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட்ல மட்டும் தானே தவிர மொத்த சிஸ்டம்க்கும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஜாங்கோ ப்ராஜெக்ட் பண்ணணும்னா இந்த என்விரான்மெண்ட்டில் போயிட்டு உங்களோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்னோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ராஜெக்ட், நீங்கள் இதில் எந்த கோடை அடிக்க போகிறது கிடையாது. ஸோ mkdir ஸ்பேஸ் மை ப்ராஜெக்ட்ஸ், அதாவது மை ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். mkdirனா மேக் டைரக்டரி. ஓகேவா, நம்ம வந்து ப்ரோக்ராமர்ஸ் இந்த அங்கேயே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம், பட் நம்ம யூஸ் டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரும் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்கு நான் டேரக்டரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ சிடி ஸ்பேஸ் மை ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரக்டரி ப்ராஜெக்ட்ஸுங்கிற மை ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேரக்டரிக்குள்ள போகிறேன். ஸோ இப்போ இந்த டேரக்டரிக்குள்ள போயிட்டு இப்போ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஜாங்கோ ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, Django -admin ஸ்பேஸ் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஸ்பேஸ் உங்களோட ப்ராஜெக்ட் நேம் ஒன்று கொடுக்க போகிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், நான் வந்து Technocrap அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இது கிரியேட் ஆகிடுச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட்ஸில் Technocrap அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்னு ஒரு பைத்தான் ஃபைல் வந்துருக்கும். Technocrap அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். இந்த மேனேஜ் அப்படிங்கிற ஃபைல் தான் இந்த ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸ், URL, WSGI, init அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒர்க் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த ஃபைல்ஸை கிரியேட் ஆகிருக்கு, அதோட நிறுத்திப்போம். ஓகேவா, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டேன், நான் எந்த கோடிங் எதுவுமே பண்ணலை. இப்போ நான் ஜஸ்ட் இதை நார்மலாக ரன் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த manage.py அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன்னா இப்போ ப்ராஜெக்டுக்குள்ளே போயிட்டேன்னா இப்போ வந்து Technocrap manage.py அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த manage.py தான் நான் எக்ஸிக்யூட் ரன் பண்ணும்போது எனக்கு ஹோல் ப்ராஜெக்ட்டுமே ரன் ஆகும். ஸோ பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் ரன் சர்வர் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து சர்வர் சைடு. ஓகேவா, ஸோ ரன் சர்வர் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த manage.py தான் ஒரு கைண்ட் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி. உங்கள் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கா, அதே மாதிரி இங்கே manage.py அப்படிங்கிறது தான் மெயின் ஃபைல்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண உடனே நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டெவலப்மெண்ட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பான். ஸோ இப்போ இந்த யூஆர்எலுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி போங்க, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வெப்பேஜ் வந்துருக்கும். இது வந்து ஒரு டிஃபால்ட் வெப்பேஜ், அதாவது நீங்கள் எந்த கோடுமே அடிக்கல, இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சைட் கேனாட் பி ரீச் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சர்வர் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நான் திரும்ப சர்வர் ஆன் பண்ணினதுக்கப்புறம் அது ரன் ஆனதுக்கப்புறம் தான் என்னால் இதை எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்பேஜ் ஆக்சஸ் ஆகணும்னா அந்த சர்வர் எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் ஸ்மூத்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.